இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசியிருக்கிறாரு. எங்க தெரியுமா? பரமக்குடியில பேசும்போது பேசியிருக்கிறாரு. என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு? அவருக்கு எப்பவுமே ஏன் நினைப்பு தான். உதயநிதி என்னை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, ஏன் அரசியல் அனுபவம், அவரோட வயசு அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மைதான், அவர் என்னை விட வயசுல மூத்தவர். என்னைக்குமே அவர் நல்லா இருக்கணும். அவர் தான் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவருடைய அனுபவம் நிச்சயமா எனக்கு கிடையாது. அவருக்கு என்னென்ன அனுபவம் இருக்கு, எனக்கு என்னென்ன அனுபவம் இருக்கு? எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் எனக்கு இருக்கு. யாருக்கிட்டையும், குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படாத அனுபவம் என்கிட்ட இருக்கு. மோடி இல்ல, மோடி டாடி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எப்போதும் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்கு. எந்த பிரச்சனைனாலும் மக்களோடு நிக்கிற அனுபவம் எனக்கு இருக்கு. இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னென்ன அனுபவம் இருக்கு? ஜெயலலிதா அம்மா கால் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாரு. அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மாவோட காலை போய் பிடிச்சாரு. சசிகலா அம்மா காலை பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. அப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே ஓபிஎஸ் காலை பிடிச்சாரு. ஓபிஎஸ் கழட்டி விட்டோன்னே டிடிவி தினகரன் காலை பிடிச்சாரு. இப்ப கடைசியா எல்லா காலையும் விட்டுட்டு மோடி காலையும் அமித்ஷா காலையும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. திருட்டுத்தனமா டெல்லி போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்ல, அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வெளில வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு, கர்ச்சிஃபால மூஞ்ச மூடிக்கிட்டு உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது, மூஞ்ச மூடிட்டு வெளில வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகள் ஒவ்வொன்னையும் டெல்லி கிட்ட அடகு வச்ச அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பார்த்து நான் தரக்குறைவா பேசிட்டேன்னு சொல்றாரு. நான் என்ன தரக்குறைவா பேசிட்டேன்? நாம முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம், முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு எங்க இந்தியாவே என்ன பார்த்துட்டு இருக்கு? மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னைக்கு இந்தியா பார்த்துட்டு இருக்கு. இதை சொன்னது அவருக்கு கோவம் வந்துருச்சு. இந்த தேர்தலோட திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கதையை முடிச்சு விடுறேன். சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இந்த தேர்தலில் நம்ம தமிழ்நாடு அணி ஜெயிச்சு காட்ட வேண்டும். செய்வீங்க?